மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த உயிர்ப்பு பண்டிகையின் நன்னாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார் என்கிற இந்த செய்தி எப்படி இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்கிற அந்த நற்செய்தி நமக்கு தந்த மகிழ்ச்சியைப் போலவே
அவருடைய உயிர்ப்பும் நமக்கு மகிழ்ச்சியும், இந்த உலக மக்களுக்கு மீட்பையும் விடுதலையும் தெளிவையும் தருகிற ஒரு முக்கியமான நிகழ்வாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாம் எல்லாரும் நம்முடைய கலக்கங்களையும் பயத்தையும் கடினப்பாடுகளையும் களைந்து போட்டுவிட்டு இந்த உயிர்ப்பின் நற்செய்தியின் மூலம் இன்னும் உத்வேகமடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த ஈஸ்டர் பண்டிகையின் நன்னாளிலே நாம் வாசித்து சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிறிஸ்தேசுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த இடத்திலே வந்து அவருடைய உடல் வைக்கப்பட்ட கல்லறை இருக்கிறதா அல்லது அந்த கல்லறையிலிருந்து அவர் உடலை யாராவது எடுத்து சென்று விட்டார்களா என்கிற ஐயப்பாடு அவரிடத்திலே இருந்தது. காரணம், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னபடியினாலே அவர் எங்கே உயிர்த்தெழுந்து விடுவாரோ என்கிற அச்சமும் ஆட்சியாளர்களுக்கும் சமயத் தலைவர்களுக்கும் இருந்ததனாலே ஒருவேளை அந்த உடலை அங்கே அடக்கம் செய்தாலும் அதை எப்படியாவது களவாடி எடுத்து சென்று விடுவார்களா என்கிற எண்ணம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தது. எனவேதான் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அங்கே வந்து அவருடைய உடலை பார்க்க வேண்டும், அவருடைய கல்லறையை பார்க்க வேண்டும், அது சரியான நிலையில் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும் என்று அந்த இடத்துக்கு வருகிறார். அப்படி வருகிற சூழலில்தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி, கல்லறையோடு அவருடைய மரணம் நின்று விடவில்லை என்பதையும், மரணத்தோடு அவருடைய வாழ்வு நின்றுவிடும் என்று சொன்னால் இன்றைக்கு திருச்சபை என்கிற அமைப்பே இல்லை, நீங்களும் நானும் இல்லை, கிறிஸ்துவம் என்கிற சமயமே இல்லாமல் போயிருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாய் இருந்தது. ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் இவை எதுவுமே நடந்திருக்காது. வரலாற்றிலே சாதாரண நாசரேத்தூர் இயேசுவாய் தச்சன் மகனாய் அறியப்பட்ட அவர் இன்று தன்னை கிறிஸ்துவாய் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த சமுதாயத்தில், வாழ்ந்த காலங்களிலே ரோம ராஜ்யமும் யூத சமய தலைவர்களும் அவருக்கு எதிராய் திரண்டு அவரை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த நேரத்தில் தன்னை கிறிஸ்துவாய் இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக தனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் தனக்கு ஏற்பட்ட எல்லா கடினப்பாடுகளை கடந்து அவர் தன்னை கிறிஸ்துவாய் இந்த உலகத்திலே நிலைநிறுத்தியதால்தான் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கும் நாம் அவரை உயிர்த்த ஆண்டவராய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலில்தான்
பயத்தாலும் நடுக்கத்தாலும் அரசாங்கம் தங்களையும் கொன்று விடுமோ, யூத சமயத் தலைவர்கள் தங்களையும் அழித்து விடுவார்களோ என்று பயந்து கதவுகளை மூடிக்கொண்டு அறைக்குள்ளாய் பதுங்கி இருந்த சீடர்களின் அறைக்கதவுகள் திறந்தது. அவருடைய அச்சம் நீங்கியது. அவருடைய உயிர்த்தெழுதலில் இந்த பெரிய நிகழ்வு நடந்தது. அதற்கு பின்னால் தான் தைரியமாய் சீடர்கள் வந்து உயிர்த்த ஆண்டவரை விசுவாசித்ததும் அவரை இந்த உலகத்துக்கு அறிவிக்கவும் ஆயத்தப்பட்டார்கள். கிறிஸ்துவம் வளர ஆரம்பித்தது. ஒரு எளிய குடும்பத்திலே அவருடைய பிறப்பு இருந்தது. அவர் பெரிய பணக்காரன், தச்சன் மகன், சாதாரண ஒரு தச்சன் மகன். ஒரு எளிமையான வாழ்வை தொடங்கி அந்த எளிமையான வாழ்வின் மூலம் இந்த உலகத்திலே தன்னை கிறிஸ்துவாய் நிலைநிறுத்திக் கொண்டு எளிய மக்களின் வாழ்வின் விடுதலைக்காய் தன் உயிரையும் தத்தமாய் தந்து, அந்த வாழ்வு அத்தோடு முடிந்து விடவில்லை, அதற்கு பின்னால் ஒரு உயிர்ப்பு இருக்கிறது என்பதை நிரூபித்து அவருடைய உயிர்ப்பின் மூலம் எளிய மக்களின் வாழ்வில் விடியல் உண்டு, விடுதலை உண்டு என்று விடியலின் வாழ்வை, விடுதலையின் வாழ்வை அவருடைய உயிர்ப்பு நமக்கு பறைசாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, அதன் மூலம் ஒரு புதிய விடியல் மலர்ந்து விட்டது என்பதை நமக்கு அவருடைய உயிர்ப்பின் மூலம் உணர்த்தி இருக்கிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானேன், எனில் நம்பிக்கை கொண்டவன் வாழ்வடைவான் என்கிற அந்த வார்த்தை தினம் தினம் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களும் வாழ்விழந்த மக்களும் உயிர் பெற்றுக் கொண்டே இருக்கிறார். இயேசுவின் பாடுகளையும் கஷ்டங்களையும் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் கண்ட இந்த பெண்கள் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடுமே இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் கல்லறையில் அமைதியாய் மரணத்துக்கு பின்னாலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு அவர்கள் அந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது அந்த கல்லறை புரட்டப்பட்டு கிடந்த காட்சி, அந்த கல் உருட்டப்பட்டு கிடந்த காட்சி அவர்களுக்கு இருந்த அச்சத்தையும் பயத்தையும் அதிகப்படுத்துகிறது. அவர்கள் பயந்தார்கள். இயேசுவின் மரணத்துக்கு பின்னாலும் அவருக்கு ஒரு அமைதி இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி கலங்கிய மக்களுக்கு அமைதியாயிருங்கள், அச்சப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற அந்த செய்தி அவர்களுக்கு தைரியத்தையும் புத்து உயிரையும் தருகிறது, பலத்தையும் தருகிறது. அதைத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. நீங்கள் அமைதியாயிருங்கள், பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், விசுவாசம் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். இந்த வார்த்தை தான் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாச பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோருக்கும் தலைமுறை தலைமுறையாய் நாம் அந்த வார்த்தையால் பலப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவ ஜீவிய ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவிய ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க இந்த உயிர்ப்பு நம்மை உந்துகிறது. இரண்டாவதாக, உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு துணிச்சலை உருவாக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53-57 எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏனென்றால் நாம்
அழிவுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே விதைக்கப்பட்டு அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இந்த சாபாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளவராகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாபாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து, மரணத்தை வென்ற ஆண்டவர், மரணத்தின் கூர் எங்கே என்று அவர் மரணத்தை வென்ற அந்த செய்தியினை பவுலடிகளார் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மூலம் மரணத்துக்கு சாவுமடி அடிக்கப்படும். சாவுக்கு சாவுமணி அடிக்கிற இந்த செயல் அவருடைய உயிர்த்தெழுதலில் நிகழ்கிறது என்பதைத்தான் மரணமே உன் கூர் எங்கே என்கிற இந்த வார்த்தை நமக்கு சுட்டுகிறது. பயப்படாதிருங்கள் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய இதயங்களை நம்பிக்கையினால் நிரப்ப வேண்டும், விசுவாசத்தினால் நிரப்ப வேண்டும். இதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களிலே குறிப்பிடப்படுகிறது. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கிறிஸ்துவின் உயிர்ப்பில் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்படும். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்ப்பிலும் திருமுழுக்கு தொடர்புடையது என்கிற செய்தி, நாம் அவரோடு மரித்து அவரோடு மீண்டும் பிறப்பதற்கு அடையாளமாய் இந்த திருமுழுக்கு இருக்கிறது என்கிற செய்தி இங்கே அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் உயிர்ப்பின் மூலம் நம்மை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார். அவருக்குள்ளாய் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம், அவருக்குள்ளாய் நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்பதன் அடையாளமாக அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான இந்த திருநாளில் நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒருவேளை இந்த நாளை யோசிக்கிற பொழுது தினம் தினம் நாம் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே இளம் குழந்தைகள், பள்ளியிலே படிக்கிற குழந்தைகள், 100க்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்ததையும், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனதையும், இன்றைக்கும் தினம் தினம் பல ஆயிரம் மக்கள் குற்றுயிராய் விடப்பட்டு கொண்டிருப்பதையும், உணவுக்கும் குடிநீருக்கும் அலைந்து கொண்டிருப்பது, இன்றைக்கு அங்கே நடக்கிற போரால் நம் வீட்டு அடுப்புகள் எரியாமல் இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எதனால்? தேவையற்ற அதிகாரம், நான் என்கிற அந்த அதிகார மையத்தால். வேளை உலக நாடுகளை ஆட்டிப்படைக்க வேண்டும் என்று சில நாடுகள் நினைக்கிற அந்த அதிகார மையம், அவர்களின் ஆதிக்கத்தால் இந்த உலகம் அமைதியாய் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எதிராய் இப்படிப்பட்ட போர் ஆதிக்க வெறியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்கிறவர்களெல்லாம் கிறிஸ்துவ நாடுகள். நாம் புனிதமாய் கருதுகிற எருசலேம், நாம் புனிதமாய் கருதுகிற இஸ்ரவேல் நாடு, இப்படிப்பட்ட நாடுகள் இந்த கடுமையான போரை நம்முள் நிறுத்தி இன்றைக்கு
உலக மக்கள் அனைவரையும் கடினப்பாட்டுக்குள்ளாய் பொருளாதார குறைபாட்டுக்குள்ளாயும் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தை அமைதி பூங்காய் மாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த ஆதிக்க சக்திகளின் பிடியிலிருந்து ஏழை எளிய மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னை தத்தமாய் தந்து அதன் மூலம் இன்றைக்கு மரணித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு புது நம்பிக்கை தருகிற நாளாக இருக்கிறது. ஒருவேளை இந்த போர் பதட்டம், இந்த போர் சூழல், அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஒரு நம்பிக்கையை அளிக்க வேண்டும். அவருடைய உயிர்ப்பு அந்த மக்களின் வாழ்வில் விடிவெள்ளியாய் அமைய வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உம்மில் நாங்கள் பயத்தை களைந்து எல்லா கவலைகளையும் அசௌகரியங்களையும் நாங்கள் விட்டொழித்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை மாத்திரமே கொள்ள கிருபைதார். ஒருவேளை அதிகாலையில் கல்லறைக்கு வந்த அந்த பெண்கள் பெற்ற நம்பிக்கை, அந்த பெண்கள் பெற்ற வாழ்வு, புது வாழ்வு, அறைகளை மூடிக்கொண்டு பயத்தோடு இருந்த சீடர்களின் அறைகள் திறக்கப்பட்டது. அவருடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்ததையும் நாங்கள் திருமறையில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் வாழ்வு எங்கள் வாழ்விலும், எங்கள் அறைகளெல்லாம் திறக்கப்படும், எங்கள் உள்ள அறைகள் திறக்கப்படும். அதிலே நீ உயிர்த்தெழவும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபைதான். எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா தீமைகளையும் நீக்கி போட்டு உம்முடைய உயிர்ப்பு எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தருகிறது சுவாமி. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் கடந்து போக எங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தராம் இயேசுவின் அன்பும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய ஆசீர்வாத வழி நடத்துதலும் நீங்கா பாதுகாப்பு எங்கள் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.